கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். பதவியிலிருந்து வெளியேறுகிறார் மோடி என்று நெருப்பை பற்ற வைத்திருக்கிறாரே சஞ்சய் ராவத். வணக்கம் நண்பர்களே. உத்தவ் தாக்கரே சிவசேனையினுடைய மூத்த தலைவரான சஞ்சய் ராவத் வழக்கம் போல சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியின் வாரிசை RSS முடிவு செய்யும், அந்த நபர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவராக இருப்பார் என்று சஞ்சய் ராவத் கூறியிருக்கிறார். மும்பையில் நேற்று திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் சஞ்சய் ராவத் பேசினார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை RSS தலைமையகம் வந்ததற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. வழக்கமாக RSS அமைப்பில் என்ன விவாதம் நடந்தாலும் அது மூடிய கதவுகளுக்கு பின்னால் தான் நடக்கும். என்ன பேசினார்கள் என்பது வெளியே தெரியாது. தற்போது சில அறிகுறிகள் தென்படுகின்றன. பிரதமர் மோடி தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிடுவதற்காகவே RSS தலைமையகத்துக்கு வந்தார். எனக்கு தெரிந்தவரை அவர் பிரதமர் ஆனதிலிருந்து கடந்த 10-11 ஆண்டுகளில் ஒருபோதும் RSS தலைமையகத்துக்கு வந்ததில்லை. தற்போது தலைமை மாற்றத்தை RSS விரும்புகிறது. எனவே பிரதமர் மோடி தனது பதவியில் இருந்து வெளியேறுகிறார் என்று நெருப்பை கக்கி இருக்கிறார் சஞ்சய் ராவத். सितंबर में रिटायरमेंट का एप्लीकेशन लिखने के लिए शायद वो RSS मुख्यालय गए, मोदी जी गए हैं, वो बताने के गए हैं मोहन राव भागवत जी से कि टाटा बाय बाय, मैं जा रहा हूँ, मोदी जी का समय खत्म हो गया है और देश में बदलाव चाहता है और बीजेपी का राष्ट्रीय अध्यक्ष भी अपने मर्जी से चुनना चाहता है, तो इसलिए मोदी जी वहां गए, मोदी जी जा रहे हैं. சஞ்சய் ராவத்தினுடைய கருத்தை மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். 2029 மக்களவை தேர்தலிலும் மோடியே பிரதமராவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று देवेंद्र फडणवीस தெரிவித்திருக்கிறார். मोदीजींचा उत्तराधिकारी शोधण्याचं कुठलेही कारण नाही. मोदीजी आमचे नेते आहेत, अजून बरेच वर्ष मोदीजी काम करणार आहेत. आमचा सगळ्यांचा आग्रह आहे, आम्ही 2029चे पंतप्रधान म्हणून मोदीजींकडेच बघतो आहे, पूर्ण देश बघतो आहे. இந்த ஆண்டு 75 வயதை எட்டுகிறார் மோடி. 75 வயதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மோடி பிரதமரான பிறகு பிஜேபியில் எழுதப்படாத விதியாக இருந்து வருகிறது. எனவே மோடிக்கு 75 வயது ஆகப் போவதால் மற்ற தலைவர்களுக்கு கடைபிடித்த அதே விதி மோடிக்கும் பொருந்தும். எனவே மோடி பதவியிலிருந்து வெளியேறுகிறார் என்று சஞ்சய் ராவத் கூறி வருகிறார். அதே நேரத்தில் எடியூரப்பா போன்ற விதிவிலக்குகளும் பிஜேபியில் உள்ளனர் என்பதை சஞ்சய் ராவத் கவனிக்க தவறிவிட்டார். இப்போ இந்த சஞ்சய் ராவத் அதற்கு பட்னவிஸ் சொல்லி இருக்கக்கூடிய பதில், இதுல என்ன நியாயம் இருக்கு, இதுல ஏதேனும் உண்மைத்தன்மை ஏதேனும் இருக்கிறதா, இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அதாவது சஞ்சய் ராவத்தினுடைய யூகம் இருக்குல்ல, 75 வயதை பேஸ் பண்ணி, அந்த யூகம் லாஜிக் அப்படிங்கிற அளவுல கரெக்ட். அதாவது 75 வயசு ஆச்சு, அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்க தேர்தல் அரசியல்ல இருந்து ஒதுங்கிடுவாங்க. மோடிக்கு இப்போ 75 வயது ஆக போகிறது, அதனால அவர் ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகிறார் அப்படிங்கிறதா சஞ்சய் ராவத்தினுடைய கருத்து. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், விதின்னு ஒண்ணு இருந்தாலே அதுக்கு எப்போது விதிவிலக்கும் இருக்கும். இப்ப நான் எடியூரப்பா உதாரணம் சொன்னேன். மோடி என்பவர் பிஜேபியை பொறுத்தவரை வெறும் தலைவர் மட்டுமல்ல, அவர் பிஜேபியினுடைய ஒரு தவப்புதல்வர் போன்றவர். அவருக்கு வயதை ஒரு எல்லையாக வைக்க முடியாது. பட் அவருக்கு எப்ப போகணும், எப்ப தான் ஓய்வு பெற வேண்டும், இது பற்றி நிச்சயமா மோடி அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும். அதை அவர் மனசுல வச்சிருப்பார், எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லுவார். மற்றபடி நீங்கள் ஒரு பொதுவான விதியை மோடி போன்ற அசாதாரணமான தனித்துவமான மனிதர்களுக்கு பொருத்த முடியாது. எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு உண்டு. ஆனால் சஞ்சய் ராவத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை, அவர் சிவசேனையை சேர்ந்தவர். பிஜேபியில பிரதமராக இருக்கிற ஒருவர் தொடர்ந்தால் என்ன, தொடரல அவருக்கு என்ன பிரச்சனை?
அதாவது நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, மோடி இருக்கிற வரை இவர்களால் அரசியல் செய்ய முடியாது என்பதுதான். மோடி இருக்கிற வரைக்கும் இவர்களால் தலையெடுக்கவே முடியாது. மோடி இருக்கிற காலத்துல இந்த சிவசேனை இரண்டானது. இன்னைக்கு உத்தவ் தாக்கரே எந்த இடத்துல இருக்கார்? அவர் தேர்தலின் போது முதுகில் குத்தினார். தேர்தல் முடிந்து ரிசல்ட் வருகிற வரை பிஜேபியினுடைய ஒரு கூட்டாளியாக இருந்து விட்டு ரிசல்ட் வந்ததற்கு அப்புறம் எதிரணியில தாவி தன்னை ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான மனிதர் போல காட்டிக்கொண்டார். அந்த உத்தவ் தாக்கரேக்கு அத்தனை அபத்தமான ஆலோசனைகளை வழங்கியவர் சஞ்சய் ராவத். இன்றைக்கு அதனுடைய பலனை உத்தவ் தாக்கரே, அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே, அதோடு சஞ்சய் ராவத் எல்லோரும் அனுபவித்து வருகிறார்கள். அதுல சஞ்சய் ராவத்துக்கு ரொம்ப நன்றாக தெரியும் மோசமான அரசியலை மோடி இருக்கிற வரை தொடர முடியாது என்று. அப்போ மோடியை மோதி ஜெயிக்க முடியாதவர்கள் மோடி அவராக எப்போது வீட்டுக்கு போவார் என்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் சஞ்சய் ராவத் இவ்வாறு பேசியிருக்கிறார். இதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதற்கு ஃபட்னவிஸ் கொடுத்திருக்கக்கூடிய பதில். சஞ்சய் ராவத் என்ன சொல்லுகிறார்? மோடியின் வாரிசா மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒருவர் வருகிறார் அப்படின்னு. அப்படின்னா அது யாரை சொல்லுகிறார்? ஃபட்னவிஸை சொல்லுகிறார். நாம நேற்றைக்கு கொடுத்த காணொளியிலே நான் சொல்லியிருந்தேன், ஃபட்னவிஸ் எதிர்காலத்தில் பிரதமராக கூடிய வாய்ப்பை பெறுகிறார், நிச்சயமாக பெறுவார். ஆனால் நாட் நவ். எதிர்காலத்தில் பிரதமராவதற்கான சகல தகுதியும் கொண்டவர் ஃபட்னவிஸ், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை யோகிக்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு காலத்துல எழும் இல்லையா, அன்றைக்கு தேவேந்திர ஃபட்னவிஸ் என்பது பதிலாக இருக்கும். பட் எதிர்காலத்தில் அப்படி ஒன்று நடக்கும். ஏன்னா ஃபட்னவிஸ் மிகச்சிறந்த தலைவர், அவர்கிட்ட நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உண்டு, ரொம்ப கெட்டிக்காரர், ராஜதந்திரி, அல்ல சந்தேகமே கிடையாது. நேற்று கூட ஒன்று சொல்லியிருந்தேன், அவர் மட்டும் முதல்வராகவில்லை என்றால் அவர்தான் இப்ப தேசிய தலைவராகி இருப்பார். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அவர் இப்போ முதல்வர் ஆக்கப்படாமல் இருந்திருந்தால் அவர்தான் தேசிய தலைவர் ஆகியிருப்பார். அந்த அளவுக்கு பேசப்படக்கூடியவர் தேவேந்திர ஃபட்னவிஸ். ஆனா இன்னும் அவருக்கு நிறைய வயது இருக்கிறது, இன்னும் நிறைய அனுபவங்களை செழுமையாக சேர்த்து கொண்டு பிறகு ஒரு நாளில் அவர் பிரதமர் ஆவார். சோ இப்ப சஞ்சய் ராவத் சொல்லுகிறார், ஒரு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவார், அதற்கு வழிவிடுவதற்காக மோடி அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்படி கொளுத்தி போடுறது மூலமா ஃபட்னவிஸுக்கும் மோடிக்கு இடையில முரண்பாட்டை கூர்மையடைய செய்வது, அவங்களுக்கு இடையில ஒரு மோதலை உருவாக்குறது. எவ்வளவு சீப்பான ஐடியாஸ். சரி, இதை விட ரொம்ப முக்கியம் ஃபட்னவிஸுடைய ரியாக்ஷன். ஃபட்னவிஸ் எதிர்காலத்துல பிரதமராக வருவார்னு எதிர்த்தரப்பை சார்ந்த ஒருவர் சொல்லுகிறார்னா ஃபட்னவிஸ் அதுக்காக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும்ல. ஆனால் ஃபட்னவிஸ் என்ன பதில் சொல்லுகிறார்? 2029 தேர்தலும் மோடியை பிரதமர் ஆவார், இதுதான் நடக்கும். இதுதாங்க ஃபட்னவிஸ். அதாவது ஃபட்னவிஸ் எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பானவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இதற்கு முன்னால ஃபட்னவிஸ் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். சிவசேனையை உடைத்து ஏக்நாத் ஷிண்டே பிஜேபியோட கைகோர்க்கிறார். திரும்ப பதவியேற்பு நடக்க போகிறது. முதல் நாள் வரைக்கும் ஃபட்னவிஸ் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு கட்சி மேலிடம் கட்டளை இடுகிறது, ஏக்நாத் ஷிண்டே சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், நீங்கள் துணை முதல்வராக இருங்கள். நேற்றைக்கு வரைக்கும் அவர் முதல்வர். திடீர்னு இன்னைக்கு மேலிடத்திலிருந்து கட்டளை, நீங்கள் துணை முதல்வராக இருக்க வேண்டும், ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக வேண்டும். எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனால் ஃபட்னவிஸ் அதை இன்முகத்தோடு ஏற்கிறார். சரி, நான் துணை முதல்வராக இருக்கேன், கட்சி என்ன சொல்லுகிறதோ, கட்சி தலைமை என்ன சொல்ல, அதுக்கு நான் கட்டுப்படுவேன். இதுக்கு முன்னால ஒரு தடவை ஃபட்னவிஸ் சொல்லியிருந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு சரியான தலைவன் என்பவன் ஒரு சரியான தொண்டனுக்குரிய கட்டுக்கோப்புடன் இருக்க வேண்டும். அதுதான் அதுக்கான இலக்கணம். கட்சி தலைமை சொல்லுகிறது, அடுத்த நிமிடம் அவர் கேட்கிறார். ஏன் என்னன்னு ஆர்கியூ பண்ணல, எதுவும் பேசல. நேற்றுக்கு வரைக்கும் முதல்வராக இருந்த ஒருத்தரை பார்த்து நீ துணை முதல்வராக இரு, இன்னொரு ஆள் தான் முதல்வராக இருக்க போறாங்க, சரி அவ்வளவுதான், முடிஞ்சது. பொறுமையாக அவர் துணை முதல்வராக இருந்தார். ஏக்நாத் ஷிண்டேக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் அவர் வழங்கினார். அடுத்தாப்புல இப்ப தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் எல்லோருமே மீண்டும் ஏக்நாத் ஷிண்டே தான் முதல்வர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது, எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த போது,
திடீர்னு மேலிடம் கூப்பிட்டு நீங்கள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று ஃபட்னவிஸை சொல்லுகிறது. ஃபட்னவிஸ் முதல்வராகிறார், ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வரானார். இது வரலாறு. சோ ஃபட்னவிஸ் கட்டுக்கோப்பை, ஒரு தலைவனா இருக்கிறவன் தொண்டனுக்குரிய கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அத அந்த விஷயத்துக்கு ஃபட்னவிஸ் இலக்கணமாக திகழ்ந்தவர். அவருக்கு தெரியும் தன்னுடைய கட்சி தனக்கான வாய்ப்பை ஒரு நாள் வழங்கும். அவர் எதுக்குமே அவசரப்பட்டது கிடையாது. அது அதுவாகவே நடக்கும். ஏன்னா பிஜேபி அவர் முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறார். பிஜேபியை நம்பி வந்த யாரும் வீண் போனது கிடையாது. அவங்களை பிஜேபி கைவிட்டதும் கிடையாது. பிஜேபி மேலிடம் சொன்னதுமே அவர் துணை முதல்வர் அக்செப்ட் பண்ணார். இன்னைக்கு அவர் எந்த இடத்துல இருக்கார்? முதல்வராக இருக்கிறார். அதுதான் பிஜேபி. அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ராஜதந்திரத்துக்காக, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க அன்னைக்கு சொன்னாங்க. என்னன்னு எதிர்த்து பேசல, கண்ணை மூடிட்டு கேட்டார். அதனால இந்த ஃபட்னவிஸுக்கும் மோடிக்கும் இடையில கொளுத்தி போடுறது, இந்த விதமான சீப்பான அரசியல், இந்த அரசியல் எதுவுமே எடுபடாது. சும்மா இந்த 75 வயசை காட்டிட்டு மோடி தொடர்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை இன்னும் அடுத்த கொஞ்ச காலத்துக்கு கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ 75 வரப்போகிறது. அதுக்காக இதெல்லாம் எடுபடாது. மோடி ஒரு தனித்துவமிக்க தலைவர், வெறும் தலைவர் அல்ல. அவருக்கிட்ட பல விதிவிலக்குகள் உண்டு. அதனால மோடி விஷயத்துல மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த யாட் ஸ்டிக் எல்லாத்தையும் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. ஆனால் மோடிக்கு தெரியும் நாம என்னைக்காவது ஒரு நாள் ஓய்வு பெறணும் என்னைக்கு அப்படிங்கிற அதை அவர் டிசைட் பண்ணுவார். அதை எப்போ அவர் முடிவு செய்வார் அப்படின்னா, தனக்கு பின்னால் யார் என்பதை திட்டவட்டமாக முடிவு செய்கிற போது தான் ஓய்வு பெறுவது குறித்தும் அவர் முடிவு செய்வார். அது அத்தனை மோடி கையில தான் இருக்கே ஒழிய வேறு யார் கையிலையும் கிடையாது. ஆனா ஒண்ணு, இது அத்தனையும் எனக்கே தெரிகிற போது சஞ்சய் ரவுத்துக்கு தெரியாமல் கிடையாது. அவர் சாம்னாவுடைய எடிட்டர் வேற. உத்தவ் தாக்கரே சிவசேனையினுடைய ஒரு திங்க் டேங்காக கருதப்படுகிறவர். இவ்வளவு தெரிஞ்ச நிலையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, திரும்ப ஒரு ஃப்ரிக்ஷனையும் பிரச்சனையும் உருவாக்குவது, கொளுத்தி போடுறது, அவ்வளவுதான். இது ஒரு மலிவான அரசியல். இந்த அரசியல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. தேசிய கல்விக் கொள்கை பற்றி சோனியாவும் ஃபட்னவிஸும் மோதிக்கொண்டிருக்கிறார்களே. அதாவது இன்றைய கல்வி முறை குறித்து தி ஹிந்து இங்கிலீஷ் டெய்லியில் சோனியா காந்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல சென்ட்ரலைசேஷன், கமர்ஷியலைசேஷன், கம்யூனலைசேஷன் ஆகிய 3 சீகளும் இந்திய கல்வி முறையை வேட்டையாடி வருகிறது அப்படின்னு சொல்லி விமர்சித்திருக்கிறார். முதல்ல சோனியா காந்தி என்ன சொன்னாங்க, ஃபட்னவிஸ் என்ன சொன்னார், இதெல்லாம் பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு போவோம். இப்ப சோனியா காந்தியுடைய கட்டுரையின் சாரத்தை பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய கல்வியை 3 சீகள் வேட்டையாடி வருகின்றன. ஒன்று, கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தாலும் மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரும் நோக்கில் சென்ட்ரலைசேஷன் பண்ணுகிற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது. இரண்டாவது, கல்வியை தனியார் மயமாக்குவது, வணிகமயமாக்குவது. இதுதான் கமர்ஷியலைசேஷன். 3, பாடப்புத்தகங்கள் மற்றும் நிறுவனங்களை வகுப்புவாத மயமாக்குவது, அதாவது கம்யூனலைசேஷன். இவற்றில் தான் நரேந்திர மோடியுடைய அரசு கவனம் செலுத்துகிறது. இந்த 3 சீகள் மூலம் இந்தியாவின் பொது கல்வி வேட்டையாடப்படுவது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளாக இந்த அரசாங்கத்தின் செயல்பாட்டின் அடையாளமாக கட்டுப்பாடற்ற அதிகாரமயமாக்கல் இருந்து வருகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கல்வி அமைச்சர்களை கொண்ட மத்திய கல்வி ஆலோசனை வாரியம் CABE செப்டம்பர் 2019 முதல் கூட்டப்படவே இல்லை. தேசிய கல்விக் கொள்கையை, அதாவது NEP 2020 செயல்படுத்துவது குறித்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு கலந்து ஆலோசிப்பது கிடையாது. பொதுப்பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தில் கூட தனது சொந்த குரலை தவிர வேறு எந்த குரலுக்கும் செவிசாய்க்க கூடாது என்று மத்திய அரசு இருக்கிறது. சமக்கிர சிக்ஷா அபியான் கீழ் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மானியங்களை நிறுத்தி வைத்திருப்பது வெட்கக்கேடான ஒன்றாகும். இதன் மூலம் மாதிரி பள்ளிகளின் PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசுகளை வற்புறுத்துவதும் அடங்கும். 2025 ஆண்டு பல்கலைக்கழக மானிய குழுவின் UGCயினுடைய வரைவு வழிகாட்டுதல்கள் மிக கடுமையாக உள்ளன. அது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதிலிருந்து மாநில அரசுகளை முழுமையாக விலக்கி வைக்கிறது.
பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர்கள் மூலம் மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை மத்திய அரசு கிட்டத்தட்ட ஏகபோக அதிகாரமாக மாற்றிவிட்டது. இது பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு செல்வதற்கான ஒரு பின்கதவு முயற்சியாகும். கூட்டாட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாக மத்திய அரசின் இந்த அணுகுமுறை உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்திய கல்வி முறையை வணிகமயமாக்கும் போக்கு முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் நாட்டின் ஏழைகள் விலை உயர்ந்த மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் பள்ளி அமைப்பின் கைகளில் சிக்கியுள்ளனர். உயர்கல்வியில் பல்கலைக்கழக மானிய குழுவின் முந்தைய தொகுதி மானிய முறைக்கு மாற்றாக உயர்கல்வி நிதி நிறுவனத்தை HEFA எனும் அமைப்பை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. மேலும் RSS மற்றும் பிஜேபியினுடைய நீண்டகால சித்தாந்த திட்டத்தை பாட புத்தகங்களில் கொண்டு வந்து கல்வி முறை மூலம் வெறுப்பை போதிப்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் NCERT பாட புத்தகங்கள் வகுப்புவாத நோக்கத்துடன் திருத்தப்பட்டுள்ளன. மகாத்மா காந்தியின் படுகொலை மற்றும் முகலாய இந்தியா பற்றிய பாடப்பிரிவுகள் பாடத்திட்டங்களில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. நமது பல்கலைக்கழகங்களில் ஆட்சியாளர்களுக்கு உகந்த சித்தாந்த பின்னணியை சேர்ந்த பேராசிரியர்கள் அதிக அளவில் பணியமர்த்தப்படுகிறார்கள். அவர்களின் கற்பித்தல் தரம் மிக மோசமாக இருந்த போதிலும் அத்தகையவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். IITகள் மற்றும் IIMகளில் கூட வளைந்து கொடுக்கும் சித்தாந்தவாதிகளுக்கே தலைமை பதவிகள் ஒதுக்கப்படுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் கல்வி முறை பொது சேவையின் உணர்விலிருந்து முற்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. கல்வியின் அணுகல் மற்றும் தரம் குறித்த கவலையின்றி கல்விக் கொள்கைகள் வகுக்கப்படுகின்றன. மத்தியில் அதிகார குவிப்பு, வணிகமயமாக்கல், வகுப்புவாதமயமாக்கல் என்னும் எண்ணத்தின் விளைவுகள் நமது மாணவர்கள் மீது நேரடியாக விழுந்துள்ளன. இந்தியாவின் பொது கல்வி முறை மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதல் முடிவுக்கு வர வேண்டும் என்று சோனியா காந்தி தன்னுடைய கட்டுரையில் தெரிவித்திருந்தார். சோனியாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கும் பட்னவிஸ் நாட்டின் கல்வி முறையை தேசிய கல்விக் கொள்கை இந்தியமயமாக்குகிறது, அதனை சோனியா காந்தி ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். मुझे ऐसा लगता है कि शिक्षा का भारतीयकरण हो रहा है. अंग्रेजों ने शिक्षा का मैकॉलेकरण किया और हमारे देश को गुलाम बनाने के लिए मैकॉले का पत्र है. उस शिक्षा पद्धति में बदलाव करके अगर उसका भारतीयकरण हो रहा है तो इससे किसी को दुख होने का कारण नहीं है. मुझे ऐसा लगता है कि सोनिया जी ने इसकी पूरी जानकारी लेनी चाहिए और भारतीयकरण को पूर्ण रूप से सपोर्ट करना चाहिए. சோனியா காந்தியின் விமர்சனத்துக்கு பதில் தந்திருக்கக்கூடிய பிஜேபியுடைய தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், சுதந்திரத்துக்கு பிறகு 60 ஆண்டுகளாக நாட்டை காலனித்துவ மனநிலையின் பிடியில் வைத்திருந்தது காங்கிரஸ். இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்றை கற்பிப்பதற்கு பதிலாக வகுப்புவாதத்தையும் திருப்திப்படுத்துதலையும் கல்வி மூலம் காங்கிரஸ் பரப்பியது. சோனியா காந்தி தன்னுடைய இத்தாலிய கண்ணாடியை கழற்றினால் மட்டும்தான் உண்மையான தேசபக்தியை பார்க்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். कांग्रेस ने भारत, भारतीयता, भारत के असली नायकों के गौरवशाली इतिहास को बताने के बजाय सांप्रदायिकता, तुष्टीकरण और गुलामी के भाई भतीजावाद की सोच को किताबों में पढ़ा. कांग्रेस कार्यकाल में जानबूझकर स्कूल की किताबों में हमलावरों, अत्याचारी मुगल शासकों को महानायक, महामंडित किया गया. सोनिया गांधी जी राष्ट्रीय स्वयं सेवक पर टिप्पणी करने से पहले जरा अपना गिरेबान झांकिए. ये इटली का चश्मा उतारेंगे तो आपको ध्यान में आएगा समुद्र जैसा विशाल राष्ट्रीय संगठन समझ आएगा और उसका समर्पण समझ आएगा. इटली का चश्मा तो उतारिए. புதிய கல்விக் கொள்கையை நிராகரிப்பதன் மூலம் காலாவதியான பிளவுபடுத்தும் அமைப்பை சோனியா காந்தி ஆதரிப்பதாக பிஜேபியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் हुसैन தெரிவித்திருக்கிறார். देश की जो शिक्षा नीति बनी है वो बेहतरीन शिक्षा नीति है, लेकिन सोनिया गांधी जी को इतराज है. उनको तो मैकाले वाली शिक्षा नीति पसंद है. भारत की शिक्षा नीति पर वो सवाल उठा रही हैं जो बहुत दुर्भाग्यपूर्ण है. ஸோ இதெல்லாம் சோனியா காந்தி எழுதினது. அந்த எழுதினதுக்கான பிஜேபி சைட்ல இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாரும். இப்போ சோனியா காந்தி என்ன சொல்லுகிறாருங்கிறத பார்ப்போம்.
வகுப்புவாத மயமாக்கல் அது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். எதை அவர் சொல்லுகிறார் அதை அவர் விளக்கி இருக்கணும், அதை விளக்கிறார். ஆனால் அவர் எதை சொல்லுகிறார் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கையில ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அதாவது ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் அப்படின்னு இருக்கு. அதன் கீழே என்ன வருகிறது அப்படின்னா, இந்தியாவினுடைய உன்னதமான பெருமைகள், ஒரு குளோரியஸ் பாஸ்ட். இந்த பாஸ்ட காங்கிரஸ் இருந்த வரைக்கும் இந்திய மாணவர்களுக்கு போதிக்கப்படல. காங்கிரஸ் இருந்த வரைக்கும் எது சரித்திரமாக போதிக்கப்பட்டது அப்படின்னா, நம்மை ஆண்டவர்களின் வரலாறு தான் போதிக்கப்பட்டதே ஒழிய ஆளப்பட்ட நம்முடைய வரலாறு போதிக்கப்படவே இல்லை. முகலாயர்கள் வந்தார்கள், அதுக்கடுத்து இவங்க வந்தாங்க, இவங்க படையெடுத்தாங்க, இவர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்புறம் இந்த முகலாயர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்ததன் காரணமாக கட்டடக்கலையில என்ன மாற்றம் ஏற்பட்டது, இந்திய கட்டடக்கலையும் முகலாய கட்டடக்கலையும் இணைந்து என்னென்ன மாற்றங்கள், இப்படியா அது முழுக்க முழுக்க மார்க்சிய வரலாற்று அறிஞர்களுடைய பார்வையில உருவாக்கப்பட்டது. நம்மை அடிமையாக்கியவர்களுடைய வரலாற்றை நம்முடைய வரலாறாக தொடர்ந்து தந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பே நமக்கான தனி வரலாறு ஒன்று இருந்தது. அந்த வரலாற்றை மறைக்கும் முயற்சியில் 2014 வரை முயற்சிகள் தொடர்ந்தன. அந்த முயற்சிக்கு பின்னால் மார்க்சிய வரலாற்று அறிஞர்கள், குறிப்பாக ரொமிலா தாப்பர் போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போ தேசிய கல்விக் கொள்கை மூலமாக கடந்த காலத்தில் இந்தியா என்ன விதமான உன்னதங்களை உயரங்களை எல்லாம் தொட்டிருக்கிறது என்பதை கற்பிப்பதற்கான திட்டங்கள் உள்ளன. ஒரு உதாரணமாக சொன்னால், எடுத்துக்காட்டா மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அல்ல வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. ஜீரோங்கிறதையே கண்டுபிடிச்சது இந்தியா. அதே போல புவியீர்ப்பு விசை குறித்து ஐசக் நியூட்டன் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அதற்கு முன்பே நம்முடைய கணித மேதைகள், குறிப்பா பாஸ்கராச்சாரியா இவர்கள் எவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம சொல்லி தருகிறோம். அதே போல ஒரு காலத்துல உலகம் தட்டை என்று பல பேர் நம்பிக்கொண்டிருந்த காலத்துல உலகம் பூகோளம் அப்படிங்கிறத இந்தியா எத்தனை காலத்துக்கு முன்னால உணர்ந்திருந்தது. இந்த புவியை அண்டம் அப்படின்னு அவன் சொன்னான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பூமியை அண்டம், நம்ம கலோக்கிய லாங்குவேஜ்ல சொல்லுவோம் அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லி, அண்டம்னு இந்த பூமியை சொன்னான். அண்டம்ங்கிறதுக்கு இன்னொரு பொருள் உண்டு, கோழி முட்டைன்னு பொருள் உண்டு. கோழி முட்டை என்ன விதமான சைஸ்ல இருக்கோ அது போலத்தான் பூமி இருக்குங்கிறது அன்னைக்கே சொல்லி இருந்தான். அதே போல இங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நவக்கிரக வழிபாடுன்னு இருந்தது. இந்த நவக்கிரக வழிபாடுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நடுவுல சூரியன் இருக்கும், அதை சுத்தி மற்ற கோள்கள். சூரியனை மையமாக கொண்டுதான் மற்றவை சுற்றுகின்றன அப்படின்னு. கடந்த 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால், 300 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல பூமியை மையமாக கொண்டு மற்ற கோள்கள் சுற்றுகின்றன சொல்லுகிறப்போ, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சரியாக சொன்னவர்கள் இந்தியர்கள். அதே போல சிசுருதர் காலத்திலேயே அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. இப்படி எவ்வளவோ நம்ம பாஸ்ட்ல நாம் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனால் அந்த பெருமைகளை நம்முடைய மாணவர்களுக்கு நாம் உணர்த்த தவறிவிட்டோம். அதனால முகலாயர்களுக்கு பின்னால் இந்த பிரிட்டிஷ்காரர்கள், இவர்கள் நம்முடைய தலையில் மூளையில் என்ன திணித்தார்களோ அதுதான் எல்லாம் என்பதான ஒரு நினைப்பு நம் எல்லாருக்குமே வந்து விட்டது. கடைசியில பிரிட்டிஷ்காரர்கள் ரொம்ப பிரமாதமான கல்வியை கொடுத்ததாகவும், நாம ஏதோ அதுக்கு முன்னால வரைக்கும் கல்வி அறிவற்ற ஒரு காட்டுமிராண்டி போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாகுமான ஒரு சித்திரம் இங்க உருப்பெற்று விட்டது. நம்முடைய பிரம்மாண்டமான கோயில்களை பாருங்க, ஒண்ணும் இல்ல, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை பாருங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய டெக்னாலஜி தேவைப்பட்டிருக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு சிவில் இன்ஜினியரிங் உன்னத நிலையில இருந்திருக்கும். சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு உன்னதமான லெவல் இருந்தால் மட்டும்தானே அப்படி ஒரு கோயிலை கட்டியிருக்க முடியும், அப்படி ஒரு கோபுரத்தை நிர்மாணம் செய்திருக்க முடியும், அப்படி ஒரு கலசத்தை அதன் உச்சியில வச்சிருக்க முடியும். அப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியரிங் சைட்ல அது சம்பந்தப்பட்ட எஜுகேஷன்ல இந்தியா ஏதோ ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு கோயிலை கட்டியிருக்க முடியுமா? இன்னொன்னு, இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இந்த மாதிரி எத்தனையோ மிராக்கிள்ஸ், சிவில் இன்ஜினியரிங் மிராக்கிள்ஸ் நிறைய இருக்கு. குஜராத்ல பாருங்க, ராணி கி வாவ்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அது அரசனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய ராணிகள் இவர்களெல்லாம் குளிப்பதற்கான குளம். அதுல எவ்வளவு பெரிய டெக்னாலஜினா, நீங்க உள்ள நல்லா குளிக்கலாம், ஆனா வெளியிலிருந்து பார்த்தால் குளத்தில் குளிப்பவர்கள் யாருமே தெரிய மாட்டார்கள். அந்த விதமா கட்டியிருக்காங்க.
இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த விதமா எத்தனையோ மார்வல்ஸ் இருக்கு. ஆனால் இத இந்திய மாணவர்களுக்கு சொல்லித்தரவே இல்லை. நம்ம யாரெல்லாம் அடிமை செய்தார்களோ அவர்கள் வரலாற்றை நாம் சொல்லித் தந்தோம். நாம் நம்முடைய அசலான வரலாற்றை சொல்லித்தரவே இல்லை. இப்ப சோனியா காந்தியோட இன்டர்பிரேஷன் என்னன்னா, நீ குளோரியஸ் பாஸ்ட் நீ என்னென்ன சொல்லித்தரையோ அது ஃபுல்லா இந்து மதம் சம்பந்தப்பட்டதா இருக்கு, அதனால அதை நாங்க வகுப்புவாதம்னு சொல்லுவோம். இதுதான் முஸ்லிம் கட்டடக்கலை, முஸ்லிம்ஸை பத்தி பேசினா அது வகுப்புவாதம் இல்லை. முஸ்லிம்ஸை பத்தி பேசினா அது முற்போக்காயிரும். இந்து சமயம் பற்றி பேசுறதுனால அது வகுப்புவாதம். ஆக்சுவலா இந்து சமயம் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டு யாரும் பேசல. அந்த காலத்துல இந்தியாவில இருந்தது இந்து சமயம் மட்டும்தான். அதை பத்தி தானே பேசியாக முடியும். வேற என்ன பண்றது? வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்னா அது இந்து சமயம் சம்பந்தப்பட்டதுதான். இதுக்கு என்ன பண்றது? ஆரியபற்ற பற்றி பேச வேண்டும் என்றால் பாஸ்கராச்சாரியா பற்றி பேச வேண்டும் என்று சொன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் அது அது முழுக்க முழுக்க இந்து சமயத்தின் நன்கொடை தானே. இப்ப பதஞ்சலி இந்த உலகத்துக்கு யோகாவை தந்திருக்கிறான்னா அது இந்த உலகத்துக்கு இந்து சமயம் கொடுத்த நன்கொடை. இன்னைக்கு பதஞ்சலியும் அந்த யோகாவையும் நீங்க உங்களுடைய இன்னைக்கு இருக்க இந்த மாடர்ன் செக்குலரிசம் அதோட இது பண்ணி அது எல்லோருக்கும் பொதுவானதுன்னா சப்பக்கட்டு கட்டலாம். இந்துக்களுடையதுன்னு வர்றப்போ அது எல்லோருக்கும் பொதுவானது, அதுக்கு மதச்சாயம்லாம் கூடாது, அது யோகான்னு தான் சொல்லணும். சோ அதனால ஒருபடி மேல போய் ஹிந்து சமயத்தின் நன்கொடை அப்படிங்கிறதுக்கு பதிலாக யோகா இந்தியாவின் நன்கொடை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவின் நன்கொடை தான் இல்லைங்கல, ஆனா அதை கொடுத்தது இந்து சமயம். ஆனா அதை சொல்றதுல கொஞ்சம் ஒரு பேக் ஃபுட் வச்சிருவோம். ஏன்னா எங்கேயாவது இந்து சமயத்தின் நன்கொடைன்னு சொல்லிட்டா அது வகுப்புவாதம் ஆயிருமா. அதாவது உண்மையை சொல்றதுல இந்தியாவில எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறத பாருங்க. இது என்ன கொடுமை. பதஞ்சலி யாருன்னு தெரியும், பதஞ்சலி எந்த சமயத்தை சார்ந்த தத்துவாசிரியர்னு தெரியும். அவர் கொடுத்த யோகா அது இந்து சமயத்தின் நன்கொடை சொல்றதுல அவ்வளவு தயக்கம், சொல்லிட்டா வகுப்புவாதம் ஆயிரும். சோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் யார் வைக்கிறா அப்படின்னா இந்த போலி மதசார்பின்மைவாதி சூடோ செக்குலரிஸ்ட் வைக்கும். அதைத்தான் இப்போ சோனியா காந்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் யாரு செஞ்சா? இன்னைக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏராளமானது பிரைவேட்டைஸ் ஆனதுக்கு காரணம் என்ன? பிரைவேட் பார்ட்னர்ஸ் எஜுகேஷன்ல உள்ள வந்ததுக்கு யாரு காரணம்? 91 ஏற்பட்ட கொள்கை. அதை கொண்டு வந்ததே காங்கிரஸை சார்ந்த பிரதமர் நரசிம்மராவும் டாக்டர் மன்மோகன் சிங் தான். அதுக்கப்புறம் தான் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் எஜுகேஷன் செக்டர் தீவிரமாயிற்று. 91ல இருந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இந்தியா முழுக்க பரவியது. யாரு கொண்டு போனா? அதை இந்த சொசைட்டி கொண்டு போய் சேர்த்தது யாரு? முழுக்க முழுக்க பிரைவேட் பார்ட்னர்ஸ். அந்த 90ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள், NIT, நிட்டு, இப்படி எல்லாரும் IITலயும் மத்தலியுமா போய் படிச்சுட்டு இருக்க முடியும்? வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இப்படி போனாங்க. அப்படி படிச்சு எத்தனை பேர் அமெரிக்கா அது இதுன்னு போய் நல்லா சமாளிச்சு நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு சேர்ந்தாச்சு. பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. அதற்கான மிகப்பெரிய திறப்பை மேற்கொண்டதே காங்கிரஸ் அரசு 91ல புதிய பொருளாதார கொள்கை மூலம். அன்னைக்குதான் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் 3 இசங்கள் உள்ளே வந்தன. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். இந்த 3 மயமும் உள்ள வந்தது. இதற்கு ராஜபாட்டை போட்டதே காங்கிரஸ் தானே. அப்புறம் இன்னைக்கு என்னமோ திடீர்னு புதுசா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸுக்கு என்ன பயம்னா இந்தியாவுடைய அசலான ஹிஸ்டரிய சொல்லித்தர மாணவர்கள் இந்தியாவை இந்தியாவாகவே உணரக்கூடிய வாய்ப்பை பெற 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 காங்கிரசினுடைய பிடி இந்தியாவிலிருந்து ரொம்ப நழுவி போய்விடும் என்கிற பயம் வந்திருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் தொடங்கினதே ஒரு வெளிநாட்டுக்காரர். அதை நீண்ட காலத்துக்கு 19 ஆண்டுகளுக்கு வழி நடத்தியவர் இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி அவர்கள். சோ அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இப்போ முழுக்க முழுக்க ஒரு கல்விக்குள்ள ஒரு இந்திய மயமாக்கல், இந்தியனைசேஷன் அப்படின்னு வர்றது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. பிரிட்டிஷ்காரன் தனக்கேற்றபடி ஒரு மெக்காலே கல்வி திட்டத்தை கொண்டு வந்தான். அதை அடிவற்றி 2014 வரைக்கும் கொண்டு போனார்கள். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்தியாவுக்கான இந்திய கல்வி முறையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் இவர்கள் யார்? தேசிய கல்விக் கொள்கையை பழமைவாத கல்விக் கொள்கை என்று கூட விமர்சிக்கிறார்களே. எஸ், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்ததுதான். அந்த குளோரியஸ் பாஸ்ட் எல்லாம் தோண்டி எடுத்து இந்தியாவுடைய உண்மையான வரலாற்றை முன்வைக்கிறார்கள். ஆனால் அதை பழமைவாதம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நீங்க ஹிஸ்டரியை படிக்கிறதுனா ஹிஸ்டரி என்பது பாஸ்ட பத்தின ஒரு கல்வி தானே, அதுக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தானே. இதுல என்னன்னா இதுக்கு முன்னால மார்க்சிய வரலாற்று அறிஞர்களால முன்வைக்கப்பட்ட ஹிஸ்டரி இன்றைக்கு
இந்த மார்க்சிய முகமூடி இல்லாத ஒரு வெளிப்படையாக முன்வைக்கப்படக்கூடிய ஹிஸ்டரி, இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு முரண் இப்போது ஏற்பட்டு இருக்கு. மார்க்சிய வரலாற்று அறிஞர்களும் பழமையைத்தான் பேசினாங்க. அவர்கள் முகலாயர்களை பற்றி பேசினார்கள், நம்மை அடிமை செய்தவர்கள் பற்றி பேசினார்கள். ஆனால் அந்த பழமையை பழமைவாதம்னு அவர்கள் சொல்லல, அந்த பழமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்தியனுடைய ஒவ்வொரு இந்தியனுடைய ஒரு பொன்மயமான உன்னதமான கடந்த காலத்தை கொண்டு வந்து நிறுத்தினால், ஆதாரங்களோடு கொண்டு வந்து நிறுத்தினால் அதை பழமைவாதம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா இந்த ரெண்டுமே பழமையை பற்றி பேசக்கூடியதுதான், பழசை பற்றி பேசுறதுதான், கடந்த காலம் பற்றி பேசுறதுதான். ஆனால் மார்க்சிய வரலாற்று அறிஞர்கள் முன்வைத்த அந்த கடந்த காலம் காங்கிரசினுடைய அரசியலுக்கு உகந்ததாக இருந்தது, அவர்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு உதவியாக இருந்தது. ஆனால் இவர்கள் முன்வைக்கக்கூடிய அசலான கடந்த காலம் இவர்கள் அரசியலுக்கு எதிரானதாக இருக்கிறது. எனவே இவர்கள் எதிர்க்கிறார்கள். அவ்வளவு. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.